ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையை எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தகப்பனே, சத்தியத்தின் ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை கண்டித்து உணர்த்தி வழி நடத்துகிற ஆவியானவரே, இவ்வேளையை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக, வருவீராக, வருவீராக. இவ்வேளையும் அடியானை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் தேதத்தில் நீர்க்கூடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆவியின் நிறைவும் ஆண்டவரே, அல்லேலூயா, உம்முடைய எண்ணெயும் உம்முடைய அபிஷேக தைலத்தினாலும் விசேஷித்த கிருபையின் வரங்களினாலும் தகப்பனே, அல்லேலூயா, குணத்தினாலும் உம்முடைய வல்லமினாலும் பலத்தினாலும் சத்துவத்தாலும் சாரத்தாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும் அக்கினினாலும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியினாலும் உம்முடைய கிருபையின் இரக்கத்தின் தயவின் வல்லமினாலும் ஆண்டவரே, அக்கினினாலும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆராதனையிலே பங்கு பெறுகிற யாவரையும் லைவில் பங்கு பெறுகிற யாவரையும் நிரப்பி ஆண்டு கொள்ளும் ஆளுகை செய்யும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேளையில் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்ற வார்த்தையில் கர்த்தர் பேசுகிறார். சிலருக்கு கொஞ்ச காலத்திலேயே அந்த பலன் கிடைச்சிரும். சிலருக்கு பலன் கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். ஒரு மரங்களிலே நிறைய கனிதரும் மரங்கள் நிறைய இருக்குது. கனிதரும் மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த மரபணுவு மாற்றப்பட்ட மரங்களை குறித்து சொல்லலை. கர்த்தர் உண்டாக்கின மரபணுவு, அவர் அவர் விதைத்த அந்த விதையில் வைத்திருக்கிற அந்த ஜீவன், அந்த மரபணு இது எதுக்கு இப்படிதான் என்று சொல்லி அதில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பது நல்லது. கலப்பிடம், அதுக்குள்ளே கலப்படம் கொண்டு வராமல் இருப்பது. அப்படிப்பட்ட மரங்கள் நிறைய இருக்குது. சில மரங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே கனி கொடுக்கக்கூடியது, பலன் கொடுக்கக்கூடியது இருக்குது. சில மரங்கள் சில வருஷங்கள் கழித்து கொடுக்கக்கூடியது இருக்குது. சிலது அநேக வருஷங்கள் கழித்து, பனைமரம் போன்ற மரங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்க. நீதிமானை குறித்து பனை மரத்தை போல செழிப்பான் என்று நீதிமானை குறித்து வேதம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லி. அப்போ அது எல்லாம் வெயில் காலம், மழை, உஷ்ணம், பனி, எல்லா கால சீசனையும் அது தாங்கக்கூடியது பனைமரம். அதை நல்லா பராமரித்தா இன்னும் நல்லாயிருக்கும். தென்னை மரம் அதுக்குரிய வருடத்தில் அது தன்னுடைய கனியை கொடுக்குது. மாமரங்கள் கொடுக்குது. இப்படி ஆப்பிள், இப்படி எல்லாம் திராட்சை செடி, திராட்சை பழங்கள் கொடுக்குது. ஆனால் நீண்ட காலங்கள் இருந்து காலங்களை பிடித்து பிறகு நீண்ட காலங்கள் பிடிப்பதற்கு அது பூமியின் ஆழத்துக்குள்ளே நல்ல அந்த சத்துவத்துக்குள்ளே கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. உள்ள ஊன்றி கர்த்தருக்குள்ளே ஆழமாய் ஊன்றி கட்டப்பட்டு கர்த்தரிலே உருவாகி உள்ளும் புறமும் கர்த்தருடைய நாமத்தினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கழுவுதலினாலே, அவருடைய அக்கினியின் கழுவுதலினாலே, சுத்தமாக்குதலினாலே மரமாகிய மனிதன் நன்றாக கர்த்தருக்குள்ளே உருவாகி கண்மலையாகி அவருடைய ஆழத்தில் அந்த நீரோட்டத்துக்குள்ளே அப்படியே போய் அது செட்டில் ஆகும்போது தான் அதற்கு காலங்கள் பிடிக்குது. அதுக்கு பிறகு அந்த மரம் தான் எவ்வளவு காலம் கனி கொடுக்கணுமோ கடவுள் வச்சிருக்கிறாரோ அது பரியந்தமும் கனி கொடுக்குது. எல்லா புயல் சீசன், மழை எல்லாம் எல்லாவற்றையும் தாங்குது. ஆனால் சரியாக வேர் பிடிக்காதது, சரியாக வேரில் ஆழத்தில் போகாதது, நீரோடைகள் இருக்கிறதுக்குள்ளே போய் அந்த வேர்களை விடாமல் இருக்கிறது, தண்ணீரற்றதுமாக இருக்கிற இடத்துக்குள்ளே போய் அந்த வேர்கள் மாட்டிக்கொள்கிறது. அவைகள் ரொம்ப காலம் நிலைத்து கனி கொடுக்காது. சில மரங்கள் கனி கொடுக்காமலே இருக்கும். சில மரங்கள் கனி கொடுக்காத மரம்லாம் இருக்குது. கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பூ பூத்து காய் காய்த்து பழுக்காத மரங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. சிலது பூ பூத்து காய் காய்த்து எல்லாம் பழுக்கவும் வாயில் வைக்க முடியாது. பயனற்றதாக
இருக்கும், பயனற்றதாக இருக்கும். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு மரத்துக்கு கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார். ஒரு மரத்துக்கு கர்த்தர் மனுஷனை ஒப்பிட்டு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நம்ப வேண்டும் என்று சொல்லி. ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடையுண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இது பவுல் சொல்றார். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்கு நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சிலர் பலனை அடையும்படி உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். இப்போ பலன் என்று சொல்லும் பொழுது நம்ம இந்த பலன் எப்பயாவது ஒரு வாட்டி வர்ற பலன் ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் அடிக்கடி வரக்கூடிய பலன் ஒன்று இருக்குது. அடிக்கடி பலன் இருக்குது. நமக்கு டெய்லி சுகம் இருக்கணும், அது ஒரு பலன். டெய்லி சுகம் இருக்கணும். சுகம் ஒரு பெரிய அழியாத ஒரு ஐஸ்வர்யம். கர்த்தர் கொடுத்த சுகம், ஆரோக்கியம் என்பது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். இருக்கிற வரைக்கும் அந்த அருமை தெரியாது. அது குறைவுபடும் போது அல்லது அது இல்லை, நம்மக்கிட்ட அந்த சுகமும் இல்லை, அந்த ஆரோக்கியமும் இல்லைங்கும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய டேமேஜ் உண்டாகுது. மனுஷனுக்குள்ள அவன் ஆத்துமாவில் வாழ்கிறதுக்கே பிடிக்காத அளவுக்கும் போயிடும். அதுபோல் எவ்வளோ பேர் வயிற்று வலியில் தற்கொலை செய்து கொண்டவங்க இருக்கிறாங்க. தலைவலியை தாங்க முடியல, தலைவலிக்கு இதுவே குணமே ஆகலை என்று சொல்லி தலைவலி தற்கொலை செய்து கொண்டாங்க. அதாவது அந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் என்று கடந்து போனவங்க, தங்களை முடித்து கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்போது எல்லாம் இருந்து, எல்லா ஐஸ்வர்யமும் இருந்து, சுகம் என்கிற ஐஸ்வர்யம் இல்லாமல் பரிதவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குணமாகாமல், நெடுநாளாய் குணமாகாமல், வியாதி குணமாகாமல், வைத்தியம் எவ்வளோ பண்ணி குணமாகாமல் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்போ அந்த கர்த்தருடைய நாமத்தையும் சொல்ல, அவர் வார்த்தையை சொல்ல, அவர் வசனத்தை சொல்ல, அவர் தழும்புகளை குறித்து சொல்ல, அவர் தழும்புகளை வச்சிருக்கிற சுகத்தை குறித்து சொல்ல, ஏசப்பா ரத்தத்தை குறித்து சொல்ல, அவர் வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்லுகிறவர்களுக்கு அந்த சுகத்தின் கிருபையின் பலன் வருது. அந்த பலனும் அந்த பலனும் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நாள் எடுத்தாலும் வந்துடும். ஆனால் அது சத்துரு தடை செய்து வச்சிருந்தா, அது கர்த்தருடைய நாமத்தின் பட்டயமும், அவர் வார்த்தையின் பட்டயமும், அவருடைய இரத்தத்தின் பட்டயத்தை சொல்ல கர்த்தருடைய பட்டயம் அதை முற்றிலுமாய் அழித்து தீர மட்டும் அந்த சுகம் கிடைக்கிறது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். பிறகால அந்த சுகம் கிடைச்சிடும். ஏன்னா சுகம் கர்த்தர்கிட்ட தான் வருது. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், பரிசுத்தம், உண்மை, உத்தமம், மன்னிப்பு, இரக்கம், தயவு, கருணை, நித்திய ஜீவன், எல்லை, பரிசுத்தமாக எல்லாமே கர்த்தர்கிட்ட இருந்து தான் வருது. வேறு எங்கிருந்தும் வருதில்லை. ஆட்டுக்குட்டியானவராகி நம்ம தகப்பன்கிட்ட இருந்து தான் வருது. வற்றாத ஜீவநதியாகி அவர்கிட்ட இருந்து தான் வருது. அதை சத்துரு தடை செய்கிறவனாக இருக்கிறான். சுகம் லேசில் கிடச்சிடக்கூடாது, இழந்த சமாதானம், இழந்தவைகளை திரும்ப பெற்றக்கூடாது, நம்ம அகப்பட்டதுலேருந்து விடுதலை ஏறக்கூடாது. எல்லா விதங்களிலும் எந்த வகையிலெல்லாம் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தடை போடணுமோ போட்டாலும் அவைகளெல்லாம் வேதத்தின்படி கொஞ்ச காலத்துக்கு மாத்திரம்தான். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அது கொஞ்ச காலம் மட்டும்தான். நமக்கு அது நிறைய காலமாக தெரியும், ஆனால் அவர் பார்வையில் அது கொஞ்ச காலமாக இருக்கும். அவைகளெல்லாம் அழிஞ்சு போயிடும். அது அப்போ பலன். அப்போ நமக்கு சுகம் என்பது ஒரு பெரிய, அப்போ சரியில்லை, ஆவியில், ஆத்துமாவில், சிந்தையில் சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், நமக்கு சொஸ்தமனம் வேணும். இந்த பலனெல்லாம் நமக்கு டெய்லி வேணும். அவருடைய கிருபை நமக்கு டெய்லி வேணும். அவருடைய இரக்கங்கள் நமக்கு டெய்லி வேணும். அவர் நம்ம டெய்லி பாதுகாக்கிற கிருபை நமக்கு வேணும். அவர் நம்மை வழிநடத்தி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மளை வழிநடத்துகிற கிருபைகள் நமக்கு வேணும். அவர் நித்தமும் நம்மளை கண் உறங்காமல் காக்கிற பெரிய கிருபை நமக்கு வேணும். இதெல்லாம் அந்த கிருபையின்
நமக்கு கிடைக்கிற பலன் இதெல்லாம் கர்த்தர்கிட்ட இருந்து தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உலகம் கொடுக்க முடியாததை கொடுக்கிற தேவன் இதை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ரோமருக்கு தள்ளிதான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 9. பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர்தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 9ஆம் வசனம் வரைக்கும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அப்போ அவனவன் தன் வேலைக்கு தக்க கூலியை பெறுவான். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து அந்த பலன். அப்போ சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோவும் ஒரு ஊழியக்காரர். அது சொல்றார், பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். அப்போலோ நீர் பாய்ச்சினான். அந்த அந்த காலகட்டங்களில் அவருடைய ஊழிய பாதையில் சொல்கிறாங்க. அவரை குறித்து, அப்போலோ என்ற ஒரு ஊழியக்காரரை குறித்து, பலரை குறித்து அப்படி சொல்கிற கேள்விப்பட்டதுனால அவர் சொல்கிறார், பவுல் யார், அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருளினபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவான ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். பலனை காண செய்கிறவர் கர்த்தர் தான். கலனை அது அந்த அறுவடை காலம் வரைக்கும் காத்திருக்கணும். அறுவடை இல்லை, நடுவில் அறுத்துக்கலாம், பரவாயில்ல, பாதி விளைஞ்சா என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேக வைக்கிறது கம்மியாக வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அறுத்தோம்னா என்ன ஆகும்? பலனே இருக்காது. பலனே இருக்காது. அப்போ அது நிறைவு செய்யும்போது தான், கர்த்தரை நிறைவாக்கி கொண்டு வரும்போது தான் அந்த அறுவடை என்பது மகசூல் எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும்னால 8ஆம் வசனம், நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறான். நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் 2 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்க கூலியை பெறுவான் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகை 12ஆம் அதிகாரம் 1லிருந்து. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நித்திரை பண்ணி காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான்.
அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாங்காவலையும் இரண்டாங்காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதின் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டினபோது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. அவ்வளோதான். பாருங்க, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்புறுத்த தொடங்கி, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதற்கு சாத்தான் மனுஷர்களை ஏவுறான், மனுஷரை தூண்டுதல் பண்ணுறான். அதில் தங்களுக்கு சில நியாயங்கள் இருக்குது, அதில் நீதி இருக்குது என்கிற எண்ணத்தில் செயல்படுறாங்க. அப்படி செயல்படும்போது பேதுரு கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு சீஷன். 12 சீஷர்கள் கர்த்தருக்கு பிரியமானவங்க தான். ஆனால் அதில் யோவான், பேதுரு, யாக்கோபு எல்லாம் கர்த்தருக்கு ரொம்பவும் க்ளோஸ். அவ்வளோ க்ளோஸ். அதுலேயும் யோவான் ரொம்ப க்ளோஸ். கர்த்தருடைய மார்பிலே, அவருடைய நெஞ்சு மேலேயே சாய்ந்து கொள்ளுகிற, உரிமையோடு அவர் நெஞ்சு மேலேயே மடியில் சாய்ந்து கொள்ளுகிற ஒரு தூதனவர். பேதுரு சபைக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிற அப்போஸ்தல ஊழியத்தில் அவர் தான் ஹெட்டு. கர்த்தர் அவரை ஹெட்டாக தலையாக வச்சிருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அந்த பேதுருவை தான் அதற்கு முன்குறிச்சிருந்தார். ஆனால் கர்த்தருடைய சித்தம், நோக்கம், திட்டம், கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய நம்மளால் கற்பனை செய்ய முடியாத பாதுகாப்பு, நம் கண்களுக்கு தெரியாத பாதுகாப்புகளை எல்லாம் இந்த பேதுருவுக்கு கொடுத்துருக்கிறார், யோவானுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். யோவானுடைய சகோதரன் யூதா, யாக்கோபு ஏரோது பட்டயத்தினால கொன்னுட்டான். கர்த்தருடைய சீஷனை கொன்னுட்டான். இரத்த சாட்சியாய் மரிக்கணும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டவர்கள் பலர் இருக்காங்க, சீஷர்களில் இருக்கிறாங்க. காலங்கள் அவங்கவுங்களுடைய ஊழிய பாதைகள் நிறைவேறும்போது அதில் அநேக இரத்த சாட்சிகளாக தான் மரித்தாங்க. பின்னாக கர்த்தருக்குள்ளே இரத்த சாட்சியாக தான் மரித்தாங்க. எல்லாருமே வாளால் அறுப்புண்டு இறந்தாங்க, சிலுவையில் தலைகீழாக சிலுவையில் அறையுண்டு மரித்தாங்க. அக்கினியில் போய் அக்கினிக்குள்ளே இரையாய் போனாங்க. இப்படியெல்லாம் கல்லெறியுண்டு செத்தாங்க. கல்லெறியுண்டு ரத்தம் எல்லாமே உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போய் காயப்பட்டு அப்படிலாம் கர்த்தருக்காகவே பின்னாக மரித்தாங்க. கர்த்தருக்கு மெய்யான சாட்சிகளாய் மரித்தாங்க. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் யாக்கோபு மேலே பட்டயம் கை வைக்கவே முடியாது. அது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நடத்துதல். அதை அறியாதபடி கர்த்தருடைய ஊழியக்காரனே ஒருத்தனை வெட்டிட்டோமே, சீசனை வெட்டிட்டோமே. அப்படி இது யூதர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. யூதர்களுக்கு
பிரியமாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப பிரியமாக இருக்குது. அதனால் பேதுரு மேலேயும் கை வச்சா என்ன, பேதுரு மேலே கை வச்சா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் அவன் யூதர்களை பிரியப்படுத்துறதுக்காகவும் சாத்தான் அவனுக்குள்ளே இருந்து அந்த காரியத்தை பேதுருவை, ஏனென்றால் பேதுருவின் மேல் வைத்து தான் இந்த சபையின் மேல் கல்லை கட்டுவேன் என்று ஊழியங்கள் இதிலிருந்து தான் விருத்தியாகி பரவி உலகம் எங்கும் போகணும். அதுக்கு கர்த்தர் மனுஷரில் தேவன் தெரிந்து கொண்ட மகனை அவன் தலையை தூக்கிட்டா, தலையை வெட்டிட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் சிதறுண்டு, எல்லாரும் ஒன்றும் இல்லாமல் நம்பிக்கையெல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் போய் இந்த சபையின் மேல் கல்லை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை என்பது எப்படி நிறைவேறும்? பாதாளின் வாசல் மேற்கொள்ளும். பாதாளமாகிய ஏரோது நான் இருக்கிறேன். அவனுக்குள்ளே சாத்தானுடைய ஆவி இருக்குது. சாத்தானுடைய ஆவிக்கு அங்கே ஒன்று நிறைவேற்றிருக்கிறோம், அதே மாதிரி இங்கே நிறைவேற்றிடலாம் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு அதுக்கு ஒரு நாளையும் குறிச்சிட்டான். பேதுருக்கு தலையை எடுக்கிற நாளையும் குறித்து ஜெயிலில் கொண்டு போய் போட்டுட்டான். எத்தனை நாள் இருந்தார்ன்ற விவரம் நமக்கு இதில் இல்லை. ஆனால் பல நாட்கள் ஜெயிலில் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, அதாவது சபை அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது. சபை மக்கள், சபை பிள்ளைகள் எல்லாருமே உண்மையும் உத்தமுமாய் கர்த்தரையும் கர்த்தருடைய சீஷனையும் ஊழியக்காரனையும் ரொம்ப நேசிக்கிறவர்களாய், வாயில் சொல்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் உள்ளான இருதயத்தில் ரொம்ப நேசிக்கிறவர்கள், உயிராய் நேசிக்கிறவர்களாய் இருந்ததுனால அவர்களை குறித்த 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அநேக நாட்களாய் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணாங்க, ராத்திரியில் ஏதோ சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க, 4 வார்த்தை சொன்னாங்க. இல்லை, இவங்க விடாப்பிடியான இரவும் பகலும் 24 மணி நேரமும் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை தேடுகிற இந்த ஜனம், கர்த்தரை நம்பியிருக்கிற இந்த பிள்ளைகள், பேதுரு எங்களுக்கு வேணும், எங்கள் ஊழியக்காரர் எங்களுக்கு வேணும், நீர் நியமித்த சீஷன் எங்களுக்கு வேணும், எங்களை வழி நடத்துகிற மேய்ப்பன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி விடாய்ப்பிடியா ஏன் தேவன் அனுமதிச்சாரு, அவரை கொண்டு போய் அங்கே சிலையில் வைக்கிறதுக்கு ஏன் அனுமதிச்சார் கொண்டாரெல்லாம் பல காரணங்கள், கேள்விகள்லாம் வந்திருக்கும். அப்படின்னா இவன் யாக்கோப்புக்கு செய்தது போல பேதுருக்கும் செய்திருவானோ கொன்றுவானோன்னு. அதனால அந்த கலக்கத்திலையும் பயத்திலையும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு உபவாசத்தோடு கூட கதறி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தரை தேடிக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பேதுரு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுல, பேதுரு தலையை எடுக்க போகிற காரியத்தை குறித்த எந்த பயமும் இல்லை, தலையை வெட்டுற காரியத்தை குறித்து எந்த பயமே இல்லை. அவர் அமைதியாக கர்த்தர்காய போனால் நேராக கர்த்தர்கிட்ட போயிட போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருப்பார் போல இருக்கு. அதனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நல்ல நித்திரையாக தூங்க முடியாது. அதாவது தட்டினா கூட எழும்ப மாட்டுறாங்க, நல்லா அப்படி தூங்குறாங்க, அடித்து போட்ட மாதிரி தூக்கம்லாம் வராது. அப்படிப்பட்ட தூக்கமே வராது. தலையை எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க சிலர். தலையை எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் இறந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே 6ஆம் வசனத்தில் ஏரோது ரொம்ப ஜாலியாக இருக்கார். இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது, அவ்வளோதான். நாளை காலையில் அவன் தலை இருக்காது. இது வரைக்கும் அவன் தேவன் அவனை காப்பாற்றவே இல்லை. அப்படியே மீறி வரதா இருந்தால் அவன் சீசன்கள்லாம் உள்ளெல்லாம் வர முடியாது, அவனுடைய ஆட்கள்லாம் உள்ளே வர முடியாது. அவ்வளோ பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. அவன் கையிலையும் சங்கிலிகள் 2 சங்கிலிகளாம் போட்டு கட்டி அதில் பூட்டு போட்டு அதில் லாக் பண்ணி வச்சுருக்குது. அவன் கையங்கால எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்கு. அது ஒன்று அவன் பக்கத்தில் சேவகர்கள் அவனை பக்கத்திலே படுத்துருக்கிற இடத்துலையே இருக்கிறாங்க. அப்போ அந்த அறையை சுற்றி இருக்கிறாங்க, அறைக்கு வெளியே இருக்கிறாங்க, கோட்டை வாசலில் நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் காவல் பலப்படுத்தப்பட்டிருக்குது. அதனால் யாரும் திருட்டு அளவாக உள்ளே வந்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, தாக்குதல் பண்ணி காப்பாற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போகலான்றதெல்லாம் நடக்காது. அவன் தேவனும் எப்படி காப்பாற்றுறாருன்னு பார்க்கலாம், எந்த விதமாக காப்பாற்றுறாருன்னு கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் குறித்த அந்த நேரமும் வேளையும் வரும்போது
கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் என்று, அங்கே வந்து நின்றான் என்று. வந்த உடனே வெளிச்சம் பிரகாசித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, அப்போனா எந்த அளவுக்கு தூங்கியிருப்பாருன்னா அந்த அளவுக்கு தூங்கியிருப்பார் போல இருக்கு. விழாவில் தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தன. அப்போ சாவி தேவைப்படலை, கேட்டு திறக்கிறதுக்கு சாவி தேவைப்படலை. இவர் கையில் கட்டியிருக்கிற சங்கிலிக்குரிய பூட்டுக்குரிய சாவியும் தேவைப்படலை. சங்கிலியை கட்டியிருக்கிற சங்கிலியினுடைய முடிச்சு அவுக்கிறதுக்கும் தேவைப்படலை. வழியில் ஒவ்வொன்றையாக கழட்டி கொண்டு வரத்துக்கும் தேவைப்படலை. கதவு பூட்டுகளை திறக்கிறதுக்கெல்லாம் தேவைப்படலை. அவன் கர்த்தருடைய தூதன் வந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வெளிச்சம் எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டு சங்கிலி விழுந்துட்டு, அவன் விழுந்த சங்கிலிக்கு ஒரு சவுண்டு கேட்கும், டன்னுன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தமும் யாருக்கும் கேட்கலை, குறிப்பாக பேதுருவுக்கும் கேட்கலை. நம்ம தூங்கினா கூட ஒரு சின்ன அசைவு ஏதாவது தொடுற மாதிரி சின்னது எடுக்கிற மாதிரி தெரிஞ்சால் டக்குன்னு முழிச்சிருவாங்க. அப்படின்னும் போது அதை விட பலமான அசைவுகள் இங்கே உண்டாவது. ஆனாலும் கூட அவர் அந்த அயர்ந்த நித்திரையில் தான் இருந்திருக்கிறார். தூதன் அவனை நோக்கி, 8ஆம் வசனம், உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். இதெல்லாம் நடக்குது, இது ஏதோ சொப்பனத்தில் நடக்குது, கனவுல நடக்குதுன்னு அவர் நினைக்கிறார். கனவுல கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த விடுதலை கர்த்தர் அங்கிருந்து மீட்டு கொண்டு வருது. இங்கே கர்த்தருடைய காரியம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய தூதன் இங்கே வந்துட்டான். அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இங்கே கர்த்தர் பேதுருவை விடுவிச்சிட்டாரு. பேதுரை விடுவிச்சு அங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே தேவதூதன் அங்கே அனுப்புகிறார். அங்கே அவர் போகிற இடத்துக்கு, எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறாரு. அங்கே பேதுரு வந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியாது, விடுதலையானதும் தெரியாது, பேதுரு அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியாது, கதவாண்ட நின்று அவர் தான் தட்டின்னு இருக்கிறாருன்னு தெரியாது. அதுதான் கர்த்தருடைய நேரமும் வேலையும் வரும்போது அப்போ சங்கீதங்களின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, வேதவசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று, எப்படி நடந்தது என்று விளங்கலை. அங்கே ஜெபம் பண்ணுறவங்க எப்படி கர்த்தர் இந்த பேதுருவை விடுவிப்பார், எந்த விதத்தில் விடுவிப்பார்? நம்முடைய ஆட்களோ எப்படியோ பிரயாசப்பட்டாலும் அது முடியலையே. அப்போது தேவன் எந்த விதமாக விடுவிப்பார்? இவ்வளோ பெரிய காவல் காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதிலிருந்து எப்படி மீட்டு, அதுவும் இந்த பொல்லாதவன் கரத்திலிருந்து எப்படி மீட்டு வெளியே கொண்டு வருவாருங்கிற பல கேள்விகள், எண்ணங்கள் நிறைய இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாம் வேற. கர்த்தருடைய எண்ணமும் சித்தமும் நடத்துதலும் அவர் விடுதலையாக்கிற விதமும் வேற. இப்போ பேதுருக்கு தெரிஞ்சிட்டு, நம்ம இது சொப்பனம் கிடையாது, இது நிஜம்தான், கர்த்தர் நம்மளை விடுவிச்சதுன்னு வந்துட்டார். மார்க் என்னும் பேர் கொண்ட கர்த்தர் கடைசி ராப்போசனம் எடுத்த அந்த அந்த வீடு மார்க் என்ற அவங்களுடைய வீடு, அந்த வீட்டுக்கு தான் போகிறார். அந்த வீட்டில் தான் எல்லாரும் கூடி நின்று, அவங்க தாய் பேர் மரியாள், அந்த வீட்டில் தான் ஜெபம் பண்ணி, அங்கேயே அநேகர் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ சிறைச்சாலை கதவு திறக்க முடியாத கதவு திறக்கக்கூடிய கதவு திறக்கலை. யார் வரணும்னு ஜெபம் பண்ணியிருந்தாங்களோ அவர் வந்துட்டார். அவரை திறந்து உள்ள விடலை. அவர் ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் திறந்த சந்தோஷத்தை பூட்டிட்டார். அவர் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டாங்க, வந்துட்டார். அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச சந்தோஷத்தில் பூட்டிட்டார். சந்தோஷத்தில். இது மனுஷருடைய காரியம், தேவனுடைய காரியம் டோட்டலாக வித்தியாசம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ சொன்னாலும் நீ பெதற்றேன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் விடுவிச்சிட்டாரு, எப்பா நன்மை செஞ்சிட்டாருப்பா, அவர் காப்பாற்றிட்டாருப்பா, நன்மை செஞ்சிட்டாருப்பா, அவர் தூக்கி எடுத்துட்டாருப்பா, கொண்டாந்துட்டாருப்பான்னு என்ன சொன்னாலும் அவங்க நம்பலை, நீ பெதற்றுகிறாய் என்று சொல்லி. அதுக்கு பிறகு பேதுரு உள்ளே வந்து கண்ணால் பார்த்த பிறகு எல்லாரும் பிரமித்து, பேதுரு நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்கிறார். நடந்த சம்பவங்களை எல்லாம் கர்த்தர் விடுவிச்ச காரியம். அப்போ கர்த்தரை தேடினதும், ஜெபம் பண்ணினதும், காத்து நின்றதும், வேண்டினதும், கண்ணீர் வடித்ததும், உபவாசித்ததும், விண்ணப்பம் பண்ணதும் வீணாய் போகவில்லை என்று அறிந்து கர்த்தர் எங்களுக்கு பேதுருவை திரும்ப எங்களுக்கு கொடுத்தாரே. பேதுரு
எங்களுக்கு திரும்ப கொடுத்தாரே என்ற ஒரு பெரிய சந்தோஷமும் அவங்களுக்குள்ள மகிழ்ச்சியும் கர்த்தரை இன்னும் ஆராதிக்கவும் போற்றி புகழவும் அவங்களுக்குள்ள உண்டாயிருச்சு. ஆனால் இதை செய்து முடிக்கணும்னு என்று தீர்மானிச்சாங்களே சத்துருக்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய கலக்கம் உண்டாயிற்று. அவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? மிகப்பெரிய கலக்கம் உண்டாயிற்று. இது எப்படி நடந்தது? தானா சங்கிலிலாம் எப்படி கழட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்வினை, மந்திரம், சூன்யத்தினாலே செய்கிற கட்டுகள், இதெல்லாம் பலமான கட்டுகள், பலமான சங்கிலிகள், மந்திரத்தினால செய்த சங்கிலிகள். இதையெல்லாம் லேஸில் அறுக்கவே முடியாது, இதெல்லாம் எந்த கொம்பனாலும் முடியாது என்று சொல்லுகிறத எல்லாம் தேவனுடைய நேரத்தில் அவைகள் எல்லாம் கழண்டு, அந்த அத்தனை கட்டுகளும் நுகங்களும் முறிந்து கழண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலை ஆகிறதை காணும்போது சந்தோஷப்படுகிற பிள்ளைகள் யாரோ அவர்கள்தான் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் சத்துருக்களுக்கோ பெரிய கலக்கமும் கலவரமும் உண்டாகுது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கிற தேவன், அவரை தேடுகிற நமக்கும் கர்த்தரிடத்திலிருந்து பலனை கொடுப்பார். கர்த்தர் பலனை கொடுப்பார். ஒரு பிள்ளை பாக்கியத்துக்கு கேட்குறாங்க, பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் பலனாக கிடக்கிறாரு. ஒரு இடத்துல வாடகைக்கு போகலை, வாடகைக்கு ஆள் வர கிருபை செய்கிறார், அது ஒரு பலன். திரும்ப போனால் இன்னொருத்தர் வருவாங்க, இன்னொருத்தர் போனால் இன்னொருத்தர் வருவாங்க. ஒரு கடை, ஒரு வீடு, ஸ்தாபனம், வருமானம் வரங்கூட எல்லாமே கர்த்தர் இடத்துலேருந்து கிடைக்கிற பலன். படித்து முடித்து நல்ல வேலையில் போய் சேர்றது அதில் கிடைக்கிற ஒரு பலன். இப்படி எல்லாவற்றிலும் கர்த்தர் கிருபையாய் ஊழியத்துக்குரிய பலன், அதற்குரிய கூலி, பலன் இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கிருபையும் தயவையும் ஒத்தாசையும் பாராட்டி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி, உம்முடைய எண்ணெயும் ஆண்டவரே தைலத்தையும் ஊற்றி ஆண்டவரே நிலை நிற்க செய்து, திடமனதாக இருக்கும்படி செய்து, கர்த்தர் உண்மை உள்ளவர், பொய் உரையாதவர், கைவிடாதவர் என்பதை ஆண்டவரை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி, இந்த நாளிலே ஆராதனையிலே பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகள் யாவருடைய ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளையும் கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்து, கண்ணீரையும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்து, கர்த்தராகிய தேவன் ஒருவரே நன்மை செய்கிறவர், உண்மை உள்ளவரும் நன்மை செய்கிறவரும், விட்டு விலகாதவரும், மறவாதவரும், கைவிடாதவரும், பிள்ளைகளுக்காய் தம்முடைய பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறவர் என்பதை அறிந்து, தம்முடைய பிள்ளைகளை எல்லா நிலைகளிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் மீட்டு விடுவித்து ரட்சித்து, அல்லேலூயா, இழந்த மகிழ்ச்சியை, இழந்த சந்தோஷத்தை, இழந்த சுதந்திரத்தை, இழந்த ஐஸ்வர்யத்தை, இழந்த கனத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி, இழந்த மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்கிறவர் என்பதை மெய்ப்பித்து, தம்முடைய நாமத்தை தம்முடைய பிள்ளைகளிலே மகிமைப்படுத்துகிற தேவனும் கர்த்தரும் ஆவியானவருமாய் இருப்பதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். கொடான கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதத்திலே பாதமணிந்து சமர்ப்பிக்கிறோம். தூய பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.